வணக்கம். டேஷ் ஏகாதிபத்தியவாதி ஆவார். அவர் ஆங்கிலேயர் இந்தியாவை ஆள பிறந்தவர்கள். இந்தியர்கள் அவர்கள் சொற்படி நடத்தல் அவசியம் என்ற மனப்பான்மை கொண்டவர். அதனால் அவர் இந்தியரின் வெறுப்புக்கு ஆளானார். இந்திய தேசிய உணர்ச்சியை உதாசனம் செய்தார். சுதந்திர உணர்ச்சி இவர் காலத்தில் கொழுந்து விட்டு எரியலாயிற்று. யார் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. இவர் மிகப்பெரிய ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டவர். இவருடைய காலத்துல தான் வங்கப்பிரிவினையின் மூலமாக சுதேசி இயக்கமும் இந்திய சுதந்திர ஒரு டீயும் மூட்டப்பட்டது. கர்சன் பிரபு இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் இருந்த பகுதிகளை கர்சன் பிரபு ஒன்றாக இணைத்து ஒரு தனி மாநிலமாக்கினார். ஓகே, அதற்கு வடமேற்கு எல்லைப்புறம் மாநிலம் என்று பெயர் வைக்கப்பட்டது. டேஷ் புதிய மாநிலத்திற்கு தலைநகரமாக்கப்பட்டது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தற்போது இருக்கிற இந்த பெஷாவர் நகரம் தான் வடமேற்கு எல்லைப்புற மாநிலங்களின் தலைநகராக இருந்தது. பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் பிரிட்டன் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் அங்கு ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய ஐரோப்பிய நாடுகள் தங்களது செல்வாக்கினை ஏற்படுத்துவதை தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொண்டது. கர்சன் பிரபு தாமே நேரில் அந்த நாடுகளுக்கு டேஷில் சென்றார். அந்த நாடுகளுடன் பல ஒப்பந்தங்கள் செய்தார். 1903ஆம் ஆண்டு பாரசீக வளைகுடா பகுதிகளில் பிரிட்டன் ஒரு ஒப்பந்தம் செய்தது. அதை செய்தவர் கர்சன் பிரபு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பஞ்ச நிவாரண ஆலோசனைக்காக ஒரு குழுவை அமைத்தார். பஞ்ச நிவாரண சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டன. சரி. வங்காளத்தில் பூசா என்ற இடத்தில் விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை தொடங்கினார். முக்கியமான கேள்வி, பல காம்படிஷன் கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. பூசா எனும் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தை தொடங்கியவர் யார்? கர்சன் பிரபு தான். பஞ்சாப் மாநிலத்தில் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க திட்டங்களை வகுத்தார். சரி. குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் உதவிகள் அளிக்க விவசாய வங்கிகளுக்கு கூட்டுறவு கடனுதவி வங்கிகளும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த கூட்டுறவு முறையானது இதுலதான் தொடங்கப்பட்டது. அடுத்த கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904. வங்கப்பிரிவினை 1905. இது அனைத்துமே கர்சன் பிரபு காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது. தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம், இந்திய பல்கலைக்கழக சட்டம், வங்க பிரிவினை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வங்காளத்தில் தேசிய இயக்கம் வலுவடைந்தது. அதனை ஒடுக்க கர்சன் வங்காளத்தில் 2 தனி மாநிலங்களாக பிரித்தார். இந்துக்கள் பெரும்பான்மையினராக வசிக்கும் பகுதிகள் மேற்கு வங்காளம் என்றும், முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வசிக்கும் பகுதிகள் கிழக்கு வங்காளம் எனவும் பிரிக்கப்பட்டன. சரி. வகுப்புவாத அடிப்படையில் செய்யப்பட்ட பிரிவினையை வங்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தனர். நாடுகளும் வங்க பிரிவினைக்கு எதிர்ப்புகள் தோன்றின. சரியானது. 6 ஆண்டுகள் இந்த எதிர்ப்பு இயக்கம் நடைபெற்றது. இறுதியில் 1911ஆம் ஆண்டு கர்சன் பிரபுவின் வங்க பிரிவினை கைவிடப்பட்டு வங்காளம் மீண்டும் ஒரே மாநிலமாக இணைக்கப்பட்டது. கர்சனின் வங்க பிரிவினை தேசிய விடுதலை இயக்கத்தை ஊக்குவித்தது. 3ம் சரியான காரணமும் கூற்றாக கருதப்பட்டுள்ளது. அந்த ஸ்டேட்மெண்ட் அனைத்தும் சரியானது. கர்சன் பிரபு பதவி விலக காரணமான நிகழ்வு எதுனா படை நிர்வாக சீர்திருத்தம். இதன் காரணமாக கர்சன் பிரபு பதவி விலகினார். 1919ஆம் ஆண்டு மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் டேஷ் முறை தேசிய காங்கிரசுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எதுனா இரட்டை ஆட்சி முறையில் ஏற்படுத்த சீர்திருத்தங்கள், மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தினால இரட்டை ஆட்சி முறையினால தேசிய காங்கிரசுக்கு திருப்தி அளிக்கவில்லை. டேஷ் பிரபு அரச பிரதிநிதியாக இருந்தபோது 1927 சைமன் குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. யார் காலம்னா இர்வின் பிரபு காலத்துல தான் சைமன் குழு 1927 இந்தியாவிற்கு வருகிறது. டேஷ் என்பவரின் தலைமையில் வந்த அந்த தூதுக்குழுவில் ஒரு இந்தியர் கூட அங்கத்தினராக இல்லை. 7 பேர் இருந்தாங்க, அதுல யாருமே இந்தியர் இல்லை. எனவே அந்த தூதுக்குழுவினர் சென்ற இடங்களில் எல்லாம் எதிர்ப்பு இயக்கங்களும் கதவடைப்புகளும் நடைபெற்றன. யாருன்னா சைமன் தூதுக்குழு. எதுக்காக வராங்க? 1919ஆம் ஆண்டு மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அது எப்படி இருக்குது அதை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவுக்கு வராங்க. அதுல இந்தியர்கள் யாருமே இல்லாதனால காங்கிரஸ் புறக்கணித்தது. அதனை எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களில் போராட்டங்களும் கதவடைப்புகளும் இந்தியாவில் நடைபெற்றன. டேஷில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு இங்கிலாந்து ஓராண்டிற்குள் டொமினியன் அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையை வெளியிட்டது. எந்த ஆண்டு? 1928ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இங்கிலாந்து இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. அதன்படி இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆழ்வாங்க. ஆனால் அவங்களோட அரச பிரதிநிதி ஒருத்தர் குடியரசுத் தலைவர் மாதிரி செயல்படுவார். அதுதான் டொமினியன் அந்தஸ்து. இது முழுமையான சுதந்திரம் கிடையாது. அவங்களோட கண்ட்ரோல்ல இந்தியர்கள் நாமளே இந்தியாவை ஆள்வது மாதிரி தான் இருப்பது டொமினியன் அந்தஸ்து. காங்கிரஸின் நியாயமான கோரிக்கையை பிரிட்டன் புறக்கணித்தது. எனவே காங்கிரஸ் 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில்
முழு சுதந்திரம் அடைவது, பூர்ண ஸ்வயராஜ், முழு சுதந்திரம் அடைவது தனது லட்சியம் என அறிவித்தது. 1930 ஜனவரி 26ஆம் நாள் இந்தியா டேஷ் நாடெங்கிலும் கொண்டாடியது. என்னன்னா சுதந்திர நாளாக கொண்டாடியது. பிற்காலத்தில் இதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தான் ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். 1930 காந்திஜி டேஷ் இயக்கத்தை தொடங்கினார். 1930 காந்திஜி டேஷ் இயக்கத்தை தொடங்கினார். அது இரண்டாவது ஒத்துழையாமை இயக்கம் என்று அழைக்கப்படும் சட்ட மறுப்பு இயக்கத்தை 1930ஆம் ஆண்டு காந்தியடிகள் தொடங்குகிறார். இர்வின் பிரபு காங்கிரஸ் தலைவர்களை சிறைப்படுத்தினார். அவர்களது உடைமைகள் அனைத்தும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்விதமான சூழ்நிலையில் டேஷ் குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. என்ன குழு வந்தது? 1927 சைமன் குழு. சைமன் குழு அறிக்கை வெளியிடப்பட்டது. யார் காலத்துல? இர்வின் பிரபு காலத்துல. அடுத்தது சைமன் குழு அறிக்கைக்கு அப்புறம் வட்டமேசை மாநாடு நடைபெறுகிறது. முதல் மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை, அதனை புறக்கணித்தது. அதனால் மார்ச் மாதம் டேஷில் காந்தி இர்வின் ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்பட்டது. எந்த ஆண்டு ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா 1931ஆம் ஆண்டு. 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகளும் காங்கிரஸும் கலந்து கொள்வதற்காக இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்னாடி காந்தி அவர்களுக்கும் இர்வின் பிரபுவிற்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டது. அதுதான் காந்தி இர்வின் உடன்படிக்கை. மார்ச் மாதம் 1931ஆம் தேதி. இதனால ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் பங்கேற்கிறது. காந்திஜி உட்பட பல காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். காந்திஜி சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்தி வைத்தார். சட்ட மறுப்பு இயக்கம் 1930ஆம் ஆண்டு டேஷில் நடைபெற்ற இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். 1939 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொள்கிறார். இங்கிலாந்தில் டேஷ் இர்வின் பிரபுவை திறமையற்றவர் என்று கூறி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரினர். இங்கிலாந்தின் டேஷ் இர்வின் பிரபுவை திறமையற்றவர் என்று கூறி அவரை பதவி நீக்கம் செய்ய கோரினர். எதுனா கன்சர்வேட்டிவ் கட்சி. இர்வின் பிரபு திறமையற்றவர், அவர் பதவி விலக வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியினர் என்ன பண்ணாங்க? பதவி திறமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இர்வின் பிரபுவின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் குறிப்பிடத்தக்கவை டேஷ் ஆகும். சிறுவர் மனம் தடை செய்யும் சாரதா சட்டம் சரி. ஆக்ரா ஆந்திரா அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் தோன்றுவதற்கு தக்க சட்டங்கள் இயற்றப்பட்டன. அப்போ மேற்கூறிய இரண்டும் சரியானது. சிறுவர் மன தடை செய்யும் சாரதா சட்டம் இர்வின் பிரபு காலத்துல தான் கொண்டு வரப்பட்டன. டேஷ் பிரபுவிற்கு பின் மவுண்ட் பேட்டன் பிரபு மார்ச் 1947 இந்தியாவின் அரச பிரதிநிதியானார். வேவல் பிரபு காலத்துல தான் வேவல் பிரபுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் அரச பிரதிநிதி ஆனார். இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிவித்தது மவுண்ட் பேட்டன் பிரபு காலத்தில் தான். பல இந்திய தலைவர்களுடன் கலந்துரையாடி பின் லண்டன் சென்று அங்கு பிரிட்டிஷ் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்னர் டேஷில் தமது திட்டத்தை வெளியிட்டார். ஜூன் 3, 1947 இதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கான மிக முக்கிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது. டேஷ் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என இரண்டா தனி நாடுகளாக பிரிக்கப்படும். இரு நாடுகளும் டொமினியன் அந்தஸ்து பெற்ற சுதந்திர நாடுகளாக திகழும். இதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஜூன் 3ஆம் தேதி கூறியிருக்கிறாரு. அதன்படி ஜூலை 18ஆம் தேதி இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு சுதந்திர நாடுகளாக ஆகஸ்ட் மாதம் விடுதலை பெறும். இப்போ ஜூன் 3 என்பது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இரண்டாக பிரிப்பது. இது மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் மவுண்ட் பேட்டன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டன. சரி, இத்திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக இங்கிலாந்து டேஷ் 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டத்தை கொண்டு வந்தது. இங்கிலாந்து பாராளுமன்றம் 1947 இந்திய சுதந்திர சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்தது. 1947 ஜூலை மாதம். இந்தியா சுதந்திர நாடானாலும் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் தொடர்ந்து அங்கம் வகித்தது. இந்திய தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி அரச பிரதிநிதியான வைஸ்ராயான மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் ஆனார். அவர் அப்பதவியை டேஷ் வரை வகுத்தார். பார்த்தீங்கன்னா ஜூன் 1948. கிட்டத்தட்ட சுமார் 1 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் யார் வைஸ்ராயாக அல்லது இங்கிலாந்தின் அரச பிரதிநிதியாக அல்லது சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக மவுண்ட் பேட்டன் வகித்தார் 1 ஆண்டு. நன்றி. இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்.